தமிழகத்தினுடைய இந்த தேர்தல் திருவிழா இன்றைக்கி அதோட உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இன்று மாலை 6 மணியோடு இந்த ஒட்டுமொத்தமாக தலைவர்களுடைய பிரச்சாரங்கள்லாம் ஒரு வழியாக முடிஞ்சுது. ஸோ நாளை ஒரு நாள் இந்த தேர்தலுக்கான ஏற்பாடெல்லாம் ரெடியாக நடந்துகிட்ருக்கும். நாளை மறுநாள் 23ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணிலேருந்து வாக்குப்பதிவு தொடங்கிடும். ஸோ ரொம்ப முக்கியமான கட்டத்தில் இன்றைக்கி எல்லாரும் அடிக்கிற அனலை கூட பொருட்படுத்தாமல் எல்லாரும் வெயில்லையும் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் சும்மா சூறாவளியாக சுற்றி பிரச்சாரம் பண்ணுறாங்க. எல்லா தலைவர்களும் அதில் திமுகலேருந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகட்டும், அதிமுகலேருந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆகட்டும், அதே போல் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானாக இருக்கட்டும், அதே போல் மித்தம் இருக்கிற எல்லா தலைவர்களுமே இன்றைக்கி கடந்த ஒரு மாதமாகவே தமிழகம் முழுவதும் 234 தொகுதியிலையும் சும்மா சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணி பிரச்சாரம் பண்ணாங்க. விஜயும் முடிஞ்ச வரைக்கும் 234 தொகுதியும் போக முடியாட்டினாலும் எல்லா தொகுதிக்கும் சேர்த்து ஒரு மாவட்டம் இல்லையா, அந்த மாவட்டத்தை கவர் பண்ணுற மாதிரி எல்லா பக்கமும் இந்த 4 புறமும் போய் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ணணுங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தினுடைய கெடுபிடி, இங்கே போலீஸாரனுடைய அதிகபட்சமான நிபந்தனைகள் இதெல்லாம் பார்த்து அவருக்கு சரியாக அவரோட ஷெடியூலை நினச்ச மாதிரி செய்ய முடியல. இருந்தாலும் கிடைச்ச இடத்துலலாம் போய் கிடைச்ச நேரத்துலலாம் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. நேற்று மாலை பார்த்திங்கன்னா வில்லிவாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் பண்ணி சும்மா சென்னையில் ஒரு மிகப்பெரிய போக்குவரத்து ஸ்தம்பிப்பு ஏற்பட்ட அளவுக்கு பெரிய ஆதரவு இருந்தது. எல்லாரும் விஜயை பார்க்குறதுக்கு அவ்வளவு ஆர்வமாக வெயில், ரோடு, டிராஃபிக் எதையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளவு ஒரு ஆர்வமாக இருந்தாங்க. அதே போல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்னை மற்றும் திருவள்ளூர் தொகுதிகளில் காலம்பத்தையும் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. கரெக்டாக மதியம் 3 மணிக்கு நந்தனம் YMCA மைதானத்தில் ஒரு தேர்தல் பிரச்சார இறுதி நாள் பொதுக்கூட்டத்தோடு முடிக்கிறாரு. ஸோ இப்படியாக அவருடைய பயண திட்டம் இருந்தது. அதுவும் இன்றைக்கி டைட்டில் பார்க்கில் இந்த சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு பெரிய ஆதரவு. அடுத்து வேளச்சேரி தொகுதியில் அங்கே மக்கள் கடலான திறந்து வந்தாங்க. அடையாறுலேருந்து அந்த மத்திய கைலாஷ் வரைக்கும் துறந்துக்கிட்டே வராங்க ஃபாலோ பண்ணி வண்டியில். ஸோ அவர் எனர்ஜியாக இருந்தார். அப்புறம் ஸ்ரீநகர் தொகுதி புஷி ஆனந்த் ஆதரித்து பிரச்சாரம் பண்ணார். இப்படி பல இடங்களில் பிரச்சாரம் பண்ணார். உண்மையிலே சென்னையில் விஜய் பண்ண அந்த ரோட் ஷோ சும்மா தெறிக்க விட்டார் தலைநகரை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சென்னையை அதிர விடுற மாதிரி அவருடைய பிரச்சார திட்டம் இன்றைக்கி இருந்தது. தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் மக்களை சந்திச்சுட்டு இறுதியாக நந்தனம் YMCAல தன்னுடைய பொதுக்கூட்டத்தோட அந்த தேர்தல் பிரச்சாரத்தை முடித்தார். அதே போல் எல்லா கட்சி சார்பிலையும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரேலி மாதிரி போனாங்க. இருசக்கர பைக் வாகனத்தில் ரேலி மாதிரி போனாங்க. திமுகலேருந்து அத்தனை பேரும் இருசக்கர வாகனத்தை கட்டி சும்மா தொகுதி முழுவதும் வளம் வந்தாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கட்சியிலேருந்து இன்றைக்கி வளம் பிரச்சாரத்தை பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு மேலாக நடந்து வந்த இந்த தேர்தல் பிரச்சாரம் இன்றோட முடிஞ்சிருக்கு. இனி தலைவர்களுடைய பணி முடிஞ்சுது. இனி மக்கள் கையில் தான் இறுதி முடிவு. ஸோ அவங்க நாளை மறுநாள் 23ஆம் தேதி வாக்குச்சாவடியில் தங்களுடைய ஜனநாயக கடமையை எல்லாரும் தவறாமல் ஆற்றுறதுக்கு அப்புறம் முடிவு தெரிஞ்சுவிடும். ஸோ யாருக்கு பெரிய ஆதரவு, யார் அடுத்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரணும், யார் எதிர்க்கட்சி தலைவராக வரணும், யாரை கோட்டைக்கு அனுப்பணும், யாரை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மக்கள் ரொம்ப தெளிவாக ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இதோட அவங்க தலைவர்கள் தங்களுடைய கடமையை முடித்தாலும் மக்கள் அவங்க மனசில் என்ன வச்சுருக்காங்கோ, என்ன நினச்சிருக்காங்க, யாருக்கு வாக்கு செலுத்தணும்னு நினைக்கிறாங்க, அது எல்லாத்தையும் நாளை மறுநாள் வாக்கு சாவடியில் அவங்களுடைய அந்த வாக்கின் மூலயமா முடிவை கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த முடிவு எதிரொலிக்கிற நாள் மே மாதம் 4ஆம் தேதி. ஸோ மே 4ஆம் தேதி ரிசல்ட்டு. அந்த ரிசல்ட்டு காலம்புற எண்ண ஆரம்பித்த உடனே தெரிஞ்சிடும் யார் முன்னாடி இருக்க போகிறாங்க, யார் அதிக வாக்குகளில் முந்திட்டு இருக்காங்கங்கிறது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து மே மாதம் 11ஆம் தேதி 14ஆம் தேதிக்குள்ளே அடுத்த சட்டசபை அசம்பிளியானது அமைந்துவிடும். ஸோ கவர்னர்கிட்ட ஜெயிக்கிற கட்சி ஆளுநர்கிட்ட கொண்டு போய் தங்களுடைய மெஜாரிட்டி கடிதத்தை கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறதோ அந்த கட்சியை ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பார். அதன் அடிப்படையில் கவர்னர் அந்த புதிய எம்எல்ஏக்களுக்கும்
முதலமைச்சருக்கும் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த சம்பிரதாய முறைகள்லாம் மே மாதம் இருக்கும். அதற்கு முன்பாக இன்று தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்த பிறகு நாளைக்கு அந்த தேர்தலுக்கான ஏற்பாடுகள்லாம் இருக்கும். ஸோ பூத் ஸ்லிப் கொடுக்கறது, வாக்காளர் சரி பார்த்து அவங்களுக்கான இடம் ஒதுக்கிறது, அப்புறம் எங்கே சென்டர் போட்டிருக்காங்க, அப்புறம் பூத் கமிட்டி ஏஜென்ட்டுக்கான டியூட்டி போடுறது, அப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது எல்லாம் முடிந்து நாளை மறுநாள் வாக்குப்பதிவு இருக்கும். ஸோ அனைவரும் ஜனநாயக கடமை ஆற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ உங்கள் வாக்கை தவற விடாதீங்க. உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. எனவே நாளை மறுநாள் காலம்பரத்துலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே உங்களுக்கு எப்போ டைம் இருக்குமோ தவறாமல் உங்களோட ஜனநாயக கடமை ஆற்றுங்க. உங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. யாரை நீங்கள் வர வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள கோட்டைக்கு வர வைங்க. யாரை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வீட்டுக்கு அனுப்புங்க அப்படிங்கிறது இந்த மூலமா நான் சொல்லிக்கிறேன். நிச்சயமாக இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய தேர்தலை தமிழகத்தில் 4 முனை தேர்தலாக 4 முனை ஒரு டஃப்பான ஒரு எலெக்ஷனாக இது இருந்தது. ஸோ 2026 மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக இருந்தது. ஸோ ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்பாக நாளை மறுநாள் தேர்தல் சந்திப்போம். நன்றி.